வெல்கம் டு சாந்தி கிராஃப்டி கிரியேஷன். இப்போ நான் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கபடி ப்ளவுஸை வந்து பேப்பரில் வந்து கட் பண்ணிக்கணும். பேப்பரில் கட் பண்ணதான் நம்ம வந்து துணியில் வச்சு கட் பண்ண போகிறோம். இதான் அந்த இப்போ பாருங்கள், அதை துணியில் வச்சுருக்கேன். அதே போல் துணியில் வச்சு இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக வந்து துணியை வந்து கரைப்பாக்கம் வந்து மேலே இருக்கணும், மடிப்பு பக்கம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். கட் பண்ணும்போது துணியை வந்து நம்ம கையில் பிடிக்கக்கூடாது. இது நான் வந்து பிடிச்சிருக்கேன், தப்பு பண்ணியிருக்கேன். பிடிக்காமல் அப்படியே கட் பண்ணணும். துணியை கீழே வச்சுட்டு சிசரை வந்து மேலே வச்சு அழகாக கட் பண்ணணும். அதுதான் கரெக்டான மெத்தட். ஓகேவா? இது கட் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக கட் பண்ணால் தான் ஜாக்கெட் வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இது நார்மல் ப்ளவுஸ் தான். இதோட மெஷர்மெண்ட் படி நீங்கள் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் முன்னாடியே வீடியோ ஃபஸ்ட்டுலே நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த இப்போ உங்களோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எப்படியோ அதே போல் இது பண்ணி கட் பண்ணி இது பண்ணிங்கன்னா வரைஞ்சி ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிட்டு அதையே வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்து நம்ம துணியில் இது பண்ணணும். இது வந்து அளவு ஜாக்கெட்டோட மெஷர்மெண்ட் தான். நான் இந்த அளவு ஜாக்கெட்டோட மெஷர்மெண்ட் தான் எடுத்து இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணதை மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு எடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படின்னு வந்து காமிக்க போகிறேன். இன்னும் கட் பண்ணி முடிக்கல. இப்போ பாருங்கள், கட் பண்ண பீஸ் எல்லாரையும் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து ப்ளவுஸோட ஹேண்ட், இது வந்து இதான் ஃப்ரண்ட் சைடு. முதல்ல காமிச்சது பேக் சைடு. இது ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இந்த இது 3 டாட் பிடிப்பாங்க. இது வந்து ஹேண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.